ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு பானம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக நல்லா எல்லாத்துக்கும் நல்லது, எல்லா நோயும் போகும். இதுக்கு வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் வச்சோம்ல அந்த மஞ்சள், கிழங்கு மஞ்சள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மஞ்சள் இப்போ பொங்கல் வச்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கும். இது இல்லைன்னா கூட இப்போ போய் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா இருக்கும், வாங்கிக்கோங்க. இதுக்கு நான் 3 நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய்னாலும் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, பெரிய துண்டா இஞ்சி நல்லா போட்டுக்கோங்க. மஞ்சளும் அதே அளவு போட்டுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு, மண் போக கழுவி எடுத்துட்டு, நல்லா தோலை சீவிட்டு, நல்லா நறுக்கி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, ஒரு வெள்ளை துணி நல்ல துணியை எடுத்து அதில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இதில் வந்து அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு வசதிக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கூட குடிக்கலாம். நீங்கள் எதுவுமே கலக்காமல் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் நிறைய செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஐஸ் கட்டி ட்ரேயில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுட்டு எடுத்து நீங்கள் சூடு பண்ணி குடிக்கலாம், இல்லை ஜூஸாகவும் குடிக்கலாம். இல்லைன்னா வந்து தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ வந்து நான் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு கால்வாசி தான் குடிக்கணும், ரொம்பலாம் ஜூஸ் மாதிரிலாம் ஃபுல்லாலாம் குடிக்கக்கூடாது. ஒரு கால்வாசி கொஞ்சோன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் அதே அளவு அதோட கொஞ்சம் கூட ஊற்றி குடிங்க. ஃபுல்லாலாம் குடிக்க வேணாம், கொஞ்சம் காரமாக இருக்கும், இஞ்சி போட்டிருக்கோம்ல. இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தரும். இந்த ஜூஸை வந்து நீங்கள் செஞ்சு கிடைச்சா நீங்கள் எப்போதும் செஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா இப்போ சீசனில் கிடைக்கும் போது நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துருங்க, குழந்தைங்களுக்கும் கொடுத்துருங்க, நீங்களும் குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதில் எலுமிச்சம்பழத்துக்கு பதில் நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் சேர்க்கலாம், இல்லை பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இதை வந்து மஞ்சள் வந்து பசு மஞ்சள் சேர்த்துருக்கோம், அதுவும் வந்து கேன்சரை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஆறாத புண்கள் எது இருந்தாலும் ஆறிடும். ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. முகத்தை வந்து நல்ல பொலிவாக நல்ல க்ளோவிங்காக வைக்கும். இஞ்சி வந்து கேன்சரை தடுக்கும், அதே மாதிரி சளி தொந்தரவுகள் எல்லாத்தையும் போக்கும். நல்லா டைஜஷன், அதாவது நம்மளுக்கு ஜீரண சக்தியை கூட கொடுக்குறது. நெல்லிக்காய் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியும், நல்ல கண்ணுக்கு நல்லது, முடிக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல இம்யூனிட்டி பவரை கூட்டி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.